தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே பாஸ்டர் டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அலன் பிரைட் பிராங்க்லின் எல்லாரும் அன்போடு கூட இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய காரியம் இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த சிலுவை தியானத்திலே சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாக வரக்கூடிய காரியங்களை குறித்து தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக இயேசு சிலுவையிலே தொங்கி அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்கின்ற பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சிலை மேலே இருந்து கீழே வரை அது கிழிந்தது என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அது முக்கியமாக த டேரிங் ஆஃப் த டெம்பிள் வேல் அட் மூமெண்ட் ஆஃப் ஜீசஸ் குருசிபிகேஷன். மத்தேயு 27வது அதிகாரம் வசனம் 51 இயேசு சிலுவையிலே அவர் தொங்கி அவர் முடிந்தது என்று சொன்ன பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சிலை மேலே இருந்து கீழே கிழிந்தது என்று பார்க்கிறோம். புரியுங்களா? இந்த திரைச்சிலை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது ஓல்ட் டெஸ்டமெண்டில் நம்ம பார்க்கின்ற பொழுது த வேல் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் கான்டெக்ஸ்ட் பார்க்கின்ற பொழுது அதனுடைய அந்த பழைய ஏற்பாட்டில் அதனுடைய நோக்கம் என்ன பர்பஸ் ஆஃப் த வேலினுடைய நோக்கம் த வேல் வாஸ் எ திக் ஆர்னமெண்ட் கர்டன் செப்பரேட்லி தி ஹோலி காட் அண்ட் ஹியூமானிட்டி. புரியுங்களா? மனிதர்களையும் பரிசுத்தமுள்ள தேவனையும் பிரிப்பதற்காக அங்கே வைக்கப்பட்டது தான் இந்த திரைச்சிலை. பழைய ஏற்பாட்டு என மோசே காலத்தில் அந்த பார்க்கிறோம் தேவாலயத்தில். அதை பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க எக்ஸோடஸ் சாப்டர் 26 verse 31 to 33, யாத்திராகமம் 26வது அதிகாரம் வசனம் 31 முதல் 33 பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த ஹோலி ஆஃப் ஹோலினஸ் இன் தி ஜெருசலேம் டெம்பிள், அதாவது பார்த்தீங்கன்னாக்க அந்த பரிசுஸ்தலம் மகா பரிசுஸ்தலம் இந்த இரண்டுக்கும் இடையிலே அந்த திரைச்சிலை இருந்தது. பார்த்தீங்கன்னாக்க ஹோலி ஆஃப் ஹோலி அண்ட் ஹோலினஸ் அது ரெண்டுக்கு இடையில மகா பரிசுஸ்தலத்துக்கு இடையிலும் பரிசுத்தலத்துக்கு இடையிலே ஒரு திரைச்சிலை அங்கே இருந்தது எருசலேம் தேவாலயத்தில் பார்க்கிறோம். அது எதற்கு என்றால் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி த ஹை பிரீஸ்ட் குட் என்டர் த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். இந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆக்சஸ் உள்ள செல்ல முடியும். புரியுங்களா? அதுவும் வருஷத்திற்கு ஒரு முறை ஒன்ஸ் a year on the day of atonement, day of யாம் கிபூர் என்ற அந்த நாளில் மட்டும் மனிதனுடைய எல்லா பாவங்களுக்காக பிரதான ஆசாரியார் அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள சென்று கிருபாசனத்தண்டின் மேல ரத்தத்தை தெளிப்பான் என்று லேவியராகமம் 16வது அதிகாரம் வசனம் 2 பார்க்கிறோம். அதே போல 15வது வசனம் முதல் 16 நம்ம பார்க்கலாம். புரியுங்களா? லெவிட்டிகஸ் அதில் நம்ம பார்க்கின்ற பொழுது 16வது அதிகாரம் வசனம் 2 பார்க்கலாம். இது எதற்கு குறிக்கிறதுனா த சிம்பாலிசம் த வெல் ரெப்ரசன்டட் தி செப்பரேஷன் பிட்வீன் தி ஹோலி காட் அண்ட் ஹியூமானிட்டி. அதாவது இந்த திரைச்சலை எதை காண்பிக்கிறதுனா மகா பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார், மனிதன் இருக்கிறார், இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு திரைச்சிலை இருக்கிறது, ஒரு தடுப்பு இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது தான் இந்த சிம்பாலிசம் ஆஃப் வெயில். புரியுங்களா? வெயிலுடைய பர்பஸ் என்ன பார்த்தோம், ஆக்சஸ் என்ன பார்த்தோம். ஆக்சஸ் பயன்படுகிறது. அது அது மட்டுமல்ல, அது சிம்பாலிசமாக ஒரு தேவனும் மனிதர்களுக்கு இடையில ஒரு பிரிக்கக்கூடிய செப்பரேஷன் என்ன பார்த்துட்டு அதை நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால தான் எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 16 ஹீப்ரு சாப்டர் 4 verse 16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். ஹல்லேலூயா! எங்கே பார்க்கிறோம்? த வெல் டர்ன் அட் ஜீசஸ் டெத். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது என்ன நடைபெற்றதுன்னா நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். ஹல்லேலூயா! பாருங்க, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ட். அந்த 60 அடி உள்ள அந்த திரைச்சிலை, தேவாலயத்தின் திரைச்சிலை, அது 20 மீட்டர், கிட்டத்தட்ட 20 மீட்டர் திக்காக இருக்கும். அது என்ன ஹெவிலி ரெயின்ஃபோர்ஸ்டு கிளாத். அப்படிப்பட்ட அந்த திரைச்சிலை ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்டில் என்ன ஆயிடுச்சுனாக்கா அது கிழிந்தது. அது யாருனாக்கா தேவனுடைய கர்த்தருடைய செயல் தான். மனிதன் ஒரு 20 மீட்டர் நீளமுள்ள கடுமையான ஒரு திரைச்சிலை கிழிக்க முடியாது. இது கர்த்தர் தான் சிக்னிஃபையிங் காட் சூப்பர் நேச்சுரல் ஆக்ட்.
அவருடைய வந்து கர்த்தருடைய தெய்வாதீன இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த திரைச்சிலை அது கிழிக்கப்பட்டது. காரணம், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள அந்த தடுப்பு தகர்க்கப்பட்டது. புரியுங்களா? எப்பொழுது டைமிங் திஸ் அக்கர்ட் அட் ஜீசஸ் டைடு. புரியுங்களா? இயேசு மரித்து டிக்ளரிங் இட் இஸ் ஃபினிஷ்டு, எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். பாருங்க, முடிந்தது என்ன? மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் தடுப்பு கிடையாது. நீங்க இப்ப தைரியமாக கிருபாசனத்தை செல்லலாம். ஏன்னா என்னுடைய ரத்தத்தினாலே அந்த தடையை நான் நீக்கி இருக்கிறேன். என் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்க பரிசுத்தவான்களா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்லும்படியான அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 19:30 முடிந்ததுன்னு சொன்னால அந்த நிமிடத்திலே திரைச்சீலை கிழிக்கப்பட்ட பொழுது நமக்காக ஆண்டவர் அந்த ஹோலி ஆஃப் ஹோலி அந்த பிளேஸுக்குள்ள என்ட்ரு பண்ணக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸை பார்க்கின்ற பொழுது access to God is now open to all. எல்லா மனிதர்களுக்கும் தேவனண்டை சேரக்கூடிய ஒரு வாசலை இயேசு சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். எண்ட் ஆஃப் செப்பரேஷன், அதாவது தடுப்பை உடைத்தெறிந்து விட்டார் என்று எபிரேயர் 10:19 முதல் 20 பார்க்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 10 verse 19 to 20. யூனிவர்சல் ஆக்சஸ். இப்பொழுது எல்லாரும், ஆல் பிலீவர்ஸ், நாட் பிரீஸ்ட், ஆல் பிலீவர்ஸ் கேன் அப்ரோச் காட் டைரக்ட்லி த்ரூ. புரியுங்களா? எல்லா பிலீவர்ஸும் இயேசுவை டைரக்டாக, ஏன்னா இப்ப முன்னால பிரீஸ்ட் மட்டும் போக முடியும். இப்ப எல்லாரும் நம்ம தேவனை கிட்டி சேர முடியும். ஹல்லேலூயா. எபேசியர் 3:12 பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு சாப்டர் 2 verse 5 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த வெயிலை குறித்து தியானிக்கிறோம். முக்கியமாக சிலுவை தியானத்திலே முக்கியமான சில காரியங்களை குறித்து உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வர்றேன். இது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இயேசு சிலுவையில் சிந்திய காரியம் சாதாரண காரியம் இல்ல, அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.